ஷாய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜிகளாம் புரியலையாப்பா. அவரை திராட்சை பிடிக்க வைக்கலாமாப்பா. நீதி நியாயம் தர்மம் கொடுத்தாரு, 3 கணக்கு கொடுத்தாரு. அவரையே பிடிக்க வச்சு பூமியில் நிப்பாட்டி வச்சுக்கல. நீங்களாம் எங்களுக்கே அவ்வளோ வேதனை வருது. அவர் பிடிச்சி இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, கணக்கு எடுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டார். தைப்பொங்கல் மண்டே வீங்க விட்டு ஒவ்வொருத்தனுக்கும் தப்பு செய்கிற நீதிமன்றத்திலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் போகிற வரவனுக்கு மண்டே வீங்க விட்டு அலைய விடுவேன் அப்படின்ட்டார். அவர் நினச்சா என்னன்னாலும் செய்வார். மந்திரத்தால் செய்வார், மந்திரத்தால் அடப்பார், மந்திரத்தால் தூக்கி எரிப்பு கொண்டு போயிடுவார். பிணத்தை பூரா அவன் குடும்பம் பூரா நீதிமன்றத்திலேருந்து வழக்காடுறது போகிறது வர்றது தப்பாக இருந்தால் குடும்பமே உன் வாரிசு பிள்ளைகள்லாம் மண்டை வீங்க விட்டு கண்ணீர் கூத்தலமாக விடுவார். புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு கணக்கு போட்டார்னா கரெக்டாக செய்வார். கடவுளை மிஞ்சி நீ செய்வியா, கடவுளை மிஞ்சி நீ ஓடுவியா, கடவுளை மிஞ்சி ஆடுவியான்னு கேட்காரு. 75 வருஷம் கொடியை தூக்கி பாழாக்கி வந்த வாய்ப்பை எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லாவனுக்கும் மந்திரத்தால் குடலை கட்டிட்டார். இப்போ அவங்க குடும்பம் பூரா வீசி போகும். ரோட்டில் வீசும், காட்டுகளில் வீசும், விமானத்தில் வீசும், 4 வீலர் 2 வீலரில் வீசும். வீசி எரியும் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தால் வீசி எரிஞ்ச கொன்றும் அரசியல்வாதி செத்து போவான். முக்கால் சத்தியம்டா. அரசியல் கவர்மெண்ட்டு இல்லை உட்காந்துருக்காரு, கணக்கு எடுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் போடுதாண்டா, நான் சொல்லுதாண்டா, கணக்கு எடுக்காமல் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வீசுவார் பார். அவன் குடும்பம் பொண்டாட்டி புள்ளைய அப்படியே கண்ணீர் கூத்தலமா நீ அழுகணுண்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுகளில் இப்போ ஏற்றுவார் பார். இந்த மந்திரத்தால் குலாஸ் பண்ணுவார். முக்கால் சத்தியம்.